இலங்கை தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இனப்படுகொலை இனஅழிப்பு போர் நடந்ததில் 4,50,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த துக்ககரமான விஷயங்களை தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி அவங்க அதை அனுசரிக்கிறாங்க. ஏதோ கஞ்சி காய்ச்சிலாம் ஊற்றுறாங்க. ஏன்னா பட்டினியில் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை வச்சு இங்கே இருக்கிற நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரையும் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டிகிட்ருக்காங்க. அங்கே நடக்கிற அரசாங்கம், அங்கே நடக்கிற பிரச்சனைகளை தான் கேள்வி கேட்கணும். அங்கே தினசரி செய்திகள் வேறு போடுறாங்க. அதை கூட இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தெரியப்படுத்தலாம். இலங்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு அன்றாட நிகழ்வுகள் அங்கே செய்திகளாக இருக்குது. அதை கூட எடுத்து இவங்க பேசலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவங்கக்கிட்ட இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு நான் சாதகமாக இருக்கேன்ற ஒரு முகமூடியை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி யாரையாவது திட்டிகிட்டு இருக்கிற வேலையை பண்ணுறாங்க. இதனால இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? அவங்க நிஜமாலுமே இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. எனக்கு உண்மைக்கே சொல்கிறேன், அந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக தான் இருந்தது. இலங்கையில் அந்த போர் நடந்த சூழல்லாம் துக்கமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் இலங்கை தமிழர்களுக்காக பேசுகிறேன் அப்படின்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களோட சுயலாபத்துக்காக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான கரிசன உணர்வும் இல்லை. அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது இங்கே இருக்கிறவங்க மேலே. அதை வந்து இதை சாதகமாக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படின்ட்டு. உண்மைக்கு அங்கே இருக்கிற தமிழர்களோட சிந்தனை வந்து கண்டிப்பாக இவங்க பண்ணுற சேட்டை எதுவுமே அவங்க மூளைக்குள்ளே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை, இவ்வளோ நாளாயும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்ற அந்த விஷயந்தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறவங்க ஏதாவது முயற்சி பண்ணணும். அதை செய்யாமல் இங்கே இருக்கிறவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. அதாவது தப்பாக ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க. இது இலங்கை தமிழர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி அவங்களுக்கு இந்த மே மாதம் ஃபுல்லாகவே ஒரு வேதனையான காலகட்டமாக இருக்கும், அதே மாதிரி 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதுவும் ஒரு மோசமான காலகட்டம். அதையும் மறக்கவே முடியாது. இங்கே வந்து எல்லாம் ஒரு காரணம் இருக்குது. ராஜீவ்காந்தி அவர்கள் மறைஞ்சது வந்து திமுக ஆட்சியில் தான் மறைஞ்சதுனால அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாத பட்சத்தில் காங்கிரஸ் மட்டுமே அதை நினைவு கூறுற மாதிரி இருக்குது. நம்ம முன்னாள் பிரதமர் இப்படி போயிட்டாரு அப்படின்றத வந்து நினைவு கூறுறது அந்த கட்சி சார்ந்து தான் நினைவு கூறுற மாதிரி இருக்குதே தவிர இந்திய மக்கள் மொத்தமாக அந்த வேதனையான தருணத்தை நினைவு கூறுறதுன்றது நடக்கவே மாட்டேங்குது. அவரோட சேர்ந்து அப்பாவி ஜனங்க நிறைய பேர் போனாங்க. அதை பற்றியும் யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல. இது ரொம்ப மோசமான விஷயம்னா, ஒரு இனத்தையே காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனா, இங்கே வந்து நம்ம நேசிக்கிற ஒரு பிரதமரை காலி பண்ணதும் மோசமான செயல் தான். டக்குன்னு ஞாபகம் வர்றது ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் இதை யோசிக்க முடியுது. ஆனால் இங்கே இருக்கிற யூடியூபர் யாருன்னா வந்து இலங்கை தமிழர்களுக்கான ஆளுங்க கிடையாது. பொய்யா நடிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுங்க.